கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். அதே இது மனுஷனுக்கு கஷ்டமான காரியம். மனுஷனால் அந்த உதவியை செய்ய முடியாது. ஆனால் தேவனால் செய்ய முடியாதா? கட்டாயம் ஆண்டவரால் செய்ய முடியும். இந்த கான்செப்ட், இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துட்டுன்னா எல்லா உதவியும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வான். விதத்தில் இதை அறிந்து கொண்ட ஒரு மனிதன் ஆசா. 2 நாளாகமும் 14:11 ஆசா ஜெபிக்கிறான். ஆண்டவரே, பலனுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அதனால் எங்கள் பலத்தை நம்பி அல்ல, உங்களுடைய உதவியை நம்பி இந்த ஏராளமான ஜனத்துக்கு முன்பாக வந்திருக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்தா யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், உதவி செய்யுன்னு கேட்டால் நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வா. முழு வேதாகமத்திலும் யார் யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டிருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஏன்னா உதவி செய்வது என்பது மனுஷனுக்கு ரொம்ப கடினமான ஒரு காரியம், ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆனால் தேவனுக்கு அது லேசான காரியம். ஒரு சகோதரர் சொன்னால், பிரதர், எங்கள் வீட்டில் 5 பேர், நான் தான் மூத்தவன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்னைய பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கு என்னை பிடிக்காது. எனக்கு சம் லேக்ஸ் தேவைப்பட்டுச்சு. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் நினச்சா அந்த லட்சத்தை எனக்கு தந்திருக்கலாம். நான் எங்கள் அப்பா அம்மாட்ட போய் உதவியாக கேட்டேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்னை வெறுத்து, நீ உதவின்னு சொல்லி இங்கே கேட்டு வராத, இங்கே வர்றதுக்கு உனக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. என் இருதயம் அப்படி சுக்கு நூறாய் உடைந்தது. அப்போந்தான் ஆசா ஜெபிச்ச ஜெபம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நான் கேட்டது 4 லட்சம், ஆனால் என் தேவன் எனக்கு தந்தது 10 லட்சத்தை கற்றுக் கொடுத்தா. என்ன ஆச்சரியன்னா, என் முழு குடும்பத்தில் எங்கள் அப்பா அம்மா என் தம்பிமார் இவங்ககிட்ட இருக்கிற சொத்தை காட்டிலும் பல கோடி மடங்கு அதிகமாக கர்த்தனை உயர்த்தி ஆசீர்வதித்தான். எனக்கு கர்த்தர் உதவி செய்தான், மனுஷங்க அல்ல. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனுஷங்களால் உதவி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்கள் இருதயத்தில் கொண்டு வந்துடுங்க. ஆண்டவரால் உதவி செய்ய முடியும். இதெல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம், ஆண்டவருக்கு லேசான காரியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எசேக்கியா ராஜா மரணம் அடைய போகிறார், ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ எசேக்கியா ராஜா இதை கேட்ட உடனே அழுகிறார், தேம்பி அழுகிறார். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி போன ஏசாயா தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஜீவனை கொடுக்க போகிறேன். அப்போ அதுக்கு என்ன அடையாளம்? இப்போ அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், எசேக்கியாட்டையே ஒரு வாய்ப்பை, ஒரு சாய்ஸை கொடுக்குறாரு. சூரியனுடைய சாயை 10 பாகம் முன்னாடி போகணுமா, 10 பாகம் பின்னாடி வரணுமா? அப்போது எசேக்கியா ராஜா சொல்கிறாரு, 10 பாகம் முன்னாடி போவது லேசான காரியம். 2 ராஜாக்கள் 20:10. 10 பாகம் முன்னாடி போவது லேசான காரியம், 10 பாகம் பின்னாடி வரணும். அப்படி நடந்துச்சு. இயற்கையை ஒரு மனிதனுக்காய் மாற்றக்கூடிய தேவன் உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டாரா? ஆண்டவரிடத்தில் எனக்கு இந்த உதவி வேணும் அப்படின்னு கேட்டு பாருங்க, நிச்சயம் நிச்சயம் உதவி ஆண்டவர் செய்வார். ஆண்டவருக்கு இது எல்லாம் லேசான காரியம். நீங்கள் பெருசாக மலை மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி தூசி. அப்படியே ஆண்டவர் உத்தரவு போட்டுருவார். இதெல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம். சோமுனுங்க, ஆண்டவரே, இது லேசான காரியம், எனக்கு செய்யுங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நாங்கள் பெருசாக நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் உமக்கு லேசான காரியம். மனுஷனால் முடியாததெல்லாம் உமக்கு லேசான காரியம்.
இவர்களுக்கு உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.